வந்திருந்தார். அதுபோக நம்மளுடைய திருச்சி வானொலி நிலையத்தினுடைய முன்னாள் டைரக்டர் வந்திருந்தார். அவங்களெல்லாம் வந்து கௌரவப்படுத்தணும். அப்போ வர்ற போது எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு இது பண்ணி. வேற மற்றபடி கலை நிகழ்ச்சிகள் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்? கலை நிகழ்ச்சிகள் பரதம், நாடகம், கராத்தே இந்த போன்ற இந்த சிறு சிறு நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், குழந்தைங்களுக்கான காம்படிஷன்ஸ், அதாவது பெயிண்டிங் காம்படிஷன், கோலம் போடுறது, இந்த மாதிரி எல்லா, அதாவது கலை சார்ந்த பாட்டு போட்டிகள், எல்லா சார்ந்த, அதாவது தமிழ் வகுப்புகள் இதெல்லாம் நடத்திட்டு வரோம். ஆனா தமிழ் வகுப்புகள் வந்து ஒரு ஒழுங்கான முறையில ஒரு, அதாவது சனிக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு ஒரு காலகட்டம் வரையறுக்கப்பட்டு நடத்தப்படலை. ஆனா இனி கூடிய சீக்கிரத்துல அது வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அதுக்குன்னு ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு அது நடத்தணும்ன்றது ஒரு அபிப்பிராயமா இருக்கு. தமிழ் வகுப்புகள் நடத்தணும். ஏன்னா குழந்தைங்கள் வந்து தமிழ் பேசுறது அபூர்வமா இருக்கிறது. அந்த தமிழ் பேச வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது முக்கியமா இந்த தமிழ் பேசுறதுக்கும் தமிழ் கலாச்சாரத்தை தொன்று தொட்டு வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது இந்த சங்கம் நடத்தப்பட்டு வருகிறது. மற்றபடி ஏதாவது பத்திரிகைகள் இந்த மாதிரி தமிழில் வெளியிடுறது அந்த மாதிரியான முயற்சிகள்? அதாவது மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழ்ப்பாண தமிழர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் டொரண்டோல இருக்காங்க. கனடால, மான்ட்ரியல், மற்ற மாநிலங்களையும் இருக்காங்க. அவங்களுக்கு என்று ஒரு சுமார் 30 பத்திரிகைகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. வார பத்திரிகைகளாகட்டும், மாத பத்திரிகைகளாகட்டும், அதாவது அவங்களை சார்ந்த பத்திரிகைகள் அது இந்திய செய்திகளுடன் வெளிவந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து இது இந்தியர்களால் எந்த பத்திரிகையும் நடத்தப்பட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளவு தூரத்துக்கு தெரியல. அப்போ வந்து அது ஒரு, அதாவது யாழ்ப்பாண செய்திகளுடன் இந்திய செய்திகள் அதிகம் தாங்கிய ஒரு செய்தித்தாள் ஏதாவதோ இல்ல ஒரு இதுவாவோ பத்திரிகையாவோ நடத்தப்படணும்னு ஒரு தாகம் இருந்தது. அது வந்து 2008ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தமிழர் பூங்கா என்ற ஒரு வடிவில் மாத பத்திரிகையாக ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சோம். அது நான் தான் அதனுடைய பிரதம ஆசிரியராக இருந்த அந்த பத்திரிகை வந்து 6 இதழ்கள், மாத இதழ்கள் வெளியானது. அது வந்து பெரிய போராட்டத்திற்கு பின்னாடி தான் அந்த பத்திரிகை வந்தது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்னன்னா யாழ்ப்பாண மக்களுடைய பெரிய ஆதரவுனாலையும் இந்திய மக்களுடைய பெரிய ஆதரவுனாலையும் தான் அந்த பத்திரிகை தொடர்ந்து என்னால வெளிக்கொண்டு வர வந்தது. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னாடி அதுக்கு வந்து நிறைய கால அவகாசம் தேவைப்பட்டது. அதாவது ஒரு செய்திகளை எடுத்து போட்டு டிசைனிங் பண்ணி இவ்வளவு, அப்ப பணிகளோட அதை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிரமமா இருந்தது. அப்ப என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஆண்டு மலராக கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்புறம் இந்த ஆண்டு மலர்ல கொஞ்சம் இது பண்ணி சாதனை தமிழர்கள், அதாவது உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்ல உள்ள எல்லா தமிழர்களுடைய சாதனை புத்தகமா, அத சாதனைகள் என்னென்ன இருக்கோ அது சாதனை புத்தகமா. இப்ப AR ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை வந்து திருக்குறள் 1330 குறளை சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சாதனை புத்தகமா அதை வெளியிடுவது என்று 2011ஆம் ஆண்டுல இருந்து இந்த புத்தகமா வெளிவருது. உலகம் எங்கும் வெளிவரும் அந்த புத்தகம் 3 பதிப்புகளா வருது. ஆசிய பதிப்பு, ஐரோப்பிய பதிப்பு, அமெரிக்க பதிப்பு என்று 3 பதிவுகளா. விளம்பரங்கள் மட்டுமே மாற்றப்படும். ஆனால் வந்து அந்த செய்திகள் வந்து எல்லா ஊர்லயும் அதே செய்திகள் தான் வருது. இந்த முயற்சியில பாத்தீங்க எந்தெந்த நாடுகளோட தொடர்பு? இதுவரைக்கும் நாங்க முயற்சி செய்திருக்கிறது வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, UK, கனடா. ஸோ இதுவரைக்கும் இன்னும் நார்வே, பர்மா, மெரிஷியஸ் இந்த நாடுகளையும் சார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு, சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு, தமிழர்கள் எங்கெல்லாம் குடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த புத்தகம் போய் சேரணுங்கிறது தான் முக்கியத்துவம். மற்றபடி உங்களுக்குள்ளேயான அந்த ஒரு குடும்ப ஒன்றுகூடல்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்பலாம் நிகழும்? குடும்ப ஒன்றுகூடல்ன்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த சங்கத்தினுள்ள வரபோது எல்லாரும் ஒருத்தர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அங்க தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு வந்து ஆடிட்டோரியத்துல நடத்துவோம், ஒண்ணு வந்து இந்த பேங்கட் ஹால்ல நடத்துவோம். அப்போ வந்து ஒரு குடும்பமா தான் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் அப்படின்னு. அப்ப அவர்களுடைய நண்பர்கள் அவங்க வந்து சரி அடுத்த வாரம் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்க. அப்போ ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி சேர்ந்து அது ஒரு ஒன்றுகூடல் மாதிரி சின்ன ஒன்றுகூடல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2வது வந்து பிறந்த நாட்கள், குழந்தையுடைய பிறந்த நாட்கள், வெட்டிங் ஆனிவர்சரி, இதுல வந்து ஒரு 15 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் நம்ம குடும்பங்கள் சேர்ந்து அது நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இது போக இதுல வந்து முக்கிய நோக்கமே வந்து இந்த வந்து நெட்வொர்க்கிங், அது சொல்லக்கூடிய எல்லாரும் ஒண்ணு சேரணும், எல்லாருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழை வளர்க்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சங்கம். அதனால வந்து இந்த சங்கத்துக்கு வருவது மூலமே ஒரு ஒன்றுகூடல் தான் சொல்லணும். இப்ப இந்த உங்களுடைய இந்த தமிழ்நாடு கலாச்சார சங்க அமைப்பு சார்பாக இங்க இந்தியாவில இருந்து முதல் முறையா கனடாவுக்கு வர்றவங்களுக்கு நிறைய வழிகாட்டுறதாக சொன்னீங்க.
அவங்க எப்படி தொடர்பு கொள்ளலாம், எந்த மாதிரி வழிகாட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. முதல்ல வந்து இதுக்கு என்று எங்களுக்கு தமிழ்நாடு கலாச்சார சங்கத்துக்கு என்று இணையதளம் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு வந்து வெப்சைட்டோ இது இன்டர்நெட் இல்லாம இங்க இருந்து யாரும் வர்றதில்லை, எல்லாம் முடியும். அப்ப இணையதளம் வந்து www.tncsc.com, மறுபடியும் சொல்றேன், www.tncsc.com என்ற இணையதளத்துக்கு போனா அங்க அவங்களுக்கு வர்ற அங்க இமெயில்கள் இருக்கு, மின்னஞ்சல் இருக்குது, போன் நம்பர்ஸ் இருக்குது. கனடாவில் இது இந்தியால இருந்து இலவசமாக, அதாவது எந்த விதமான இதுவும் இல்லாம அவங்க டைரக்டா எங்களை கால் பண்ணலாம். அந்த வெப்சைட்ல போய் ஃப்ரீயா கால் பண்ணலாம். கால் பண்ணா நாங்க அங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய பிரசிடென்ட்டையோ, செக்ரட்டரியோ, செயலாளரையோ, பொருளாளரையோ, ட்ரெஷரியோ யாரை வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் அவங்க வந்து நீங்க வர்ற ஃபிளைட்டு அவங்களுக்கு மின்னஞ்சல் கொடுத்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா, நாங்க வந்து அந்த தேதியில வந்து உங்களோட தொடர்பு கொண்டு நீங்க எல்லா ஒருங்கிணைப்பும் செஞ்சு வச்சிருப்போம். நீங்க இப்ப வந்து போய் ஒரு 10 நாட்கள் வந்து எங்களுடைய நண்பருடைய வீடுகள்லயோ, உறுப்பினர்களுடைய வீடுகள்லயோ யார்ட்டையாவது கேட்டு ஒரு 10 நாட்கள் ஒரு டெம்பரரி பீரியட் அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கான, ஏன்னா வந்த உடனே அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு என்ன ஏதுன்னு நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. அங்க வந்த உடனே அங்க ஒரு இது $1000 $1200 அஃபோர்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குது. முதல்ல வரும்போது வந்து ஒரு $700 $800 தான் அவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வந்து 10 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன வித்தியாசங்க என்ன. அப்ப அந்த 10 நாட்களுக்கு எங்கேயாவது டெம்பரரியா ஒரு இடத்துல நீ இருக்க வச்சு அவங்களுக்கு வந்து சோசியல் இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ணக்கூடிய அங்க கொண்டு போய் விட்டு, அது போக ஹெல்த் கார்டு கொண்டு போய் விட்டு, அது போக இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு அவங்க வந்த உடனே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறதுக்கு அவங்களுடைய ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுக்குன்னு அங்க சில சமூக நல நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு இவங்களை தொடர்பு கொள்ள வச்சு அந்த நிறுவனங்களுக்கு கொண்டு போய் விட்டு இந்த மாதிரி வந்து அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய சில முயற்சிகளை செய்வோம். அதுபோக இப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தர் வர்றார், அவர் ஒரு மருத்துவராக இருக்கார், இல்ல ஒரு இன்ஜினியரா இருக்கார் அப்படின்னா அவர் சார்ந்த உறுப்பினர்கள், அவர் துறையை சார்ந்த உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட இருக்கவங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அவங்க வந்து எங்கேயாவது வேலை வாய்ப்புகளோ இருக்குதுன்னா உடனடியாக தெரியப்படுத்துவாங்க. சோ இது வந்து என்னன்னா முதல் முறையா நீங்க கனடாவுக்கு வரணும் அப்படிங்கிற, ஈவன் அது வந்து தமிழ்நாட்டுக்காரங்களா மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மலையாளி இந்த தென் மாநிலங்களை சேர்ந்த கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இவங்க யார் வந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தினா அந்தந்த சங்கத்துக்கு நாங்க அறிமுகப்படுத்தி வைப்போம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி வைப்போம். அதனால வந்து இது வந்து இந்த நெட்வொர்க்கிங்கிறது முக்கியமான ஒரு விடயம். வந்த உடனே வேலை கிடைக்கணுங்கிறது நெட்வொர்க்கிங் மூலமா தான் இருக்கு. அது போக சங்கத்துக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சு சங்க மெம்பர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிய நண்பர் வந்திருக்கார், அவர் இந்த துறையை சார்ந்தவர், உங்களிடத்துல ஏதாவது வேலையோ இதுவோ இருந்தால் நீங்க சொல்லுங்க. அது போக அந்த வந்த உடனே சில பொருள்கள், அடிப்படை தேவை பொருள்கள் இருக்குது. அது வந்து இப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும், இல்ல ஒரு டிவியா இருக்கட்டும், அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வாங்கணும்ன்ற அவசியப்படாது. எங்கள்கிட்ட ஏற்கனவே யாராவது உறுப்பினர்கள் யூஸ் பண்ணதோ இதுவோ உடனடியாக அது கிடைக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் செய்வோம். சோ இது வந்து அவங்களுக்கு முதல்ல வர்றவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் தான் நான் கருதுறேன். இந்த உதவி வந்து அதனால வர்றும் போதே எங்களுக்கு தெரியப்படுத்திட்டு வந்தா அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய காத்திருக்கிறோம். இப்போ இந்த உதவிகளை எல்லாம் தாண்டி அங்கிருந்து இங்கே வரத்துக்கு இப்ப ஒரு நம்ம 2 வகையான கலாச்சாரம் தான். இப்ப வந்து கனடாவில இருந்து நான் இந்தியாவை சுற்றி பார்க்கணும், தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கணும், இங்க இருக்கிற இடங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அவர்களுக்கும் ஏதாவது வழிகாட்டல் செய்யறதுண்டா? அதாவது இதுக்கு வந்து அங்க வந்து நம்மவர்களை சார்ந்தவர்கள் நிறைய டிராவல் ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு சம்பந்தப்படுத்தவங்களுக்கு நாங்க இதை சொல்லி விடுவோம். அப்ப அவங்க வந்து இங்க டூர் ஆபரேட்டர்ஸ் மாதிரி அங்கேயே இருந்து செய்யறாங்க. இங்க இருந்து காசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பாங்க. சோ அவங்கள்ட்ட நாங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்தி வைப்போம். அவங்க வந்து கிளம்புறதுல இருந்து இங்க வந்து நீங்க மறுபடியும் கனடா ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் எல்லா தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அது வந்து தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டு தமிழர்களாகட்டும், இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அதுக்கான அலுவலகங்கள் இது அங்க வச்சிருக்காங்க. அதன் மூலமா இங்கேயே வச்சிருக்காங்க. அதாவது இங்க உள்ள தொடர்புடைய ஒருத்தவங்களோட சேர்ந்து வச்சிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப பணிகள் வந்து ஈஸியா உங்களுக்கு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு கடினமான இதுவா இருந்ததுன்னு நான் நினைக்கல. அது போக மருத்துவத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. இந்தியால மருத்துவத்துக்கு, அதாவது இந்த கேரளா மருத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுர்வேதம், மற்றது இந்த இதெல்லாம் இருக்கு, சித்தா, இந்த மசாஜ், இதெல்லாம் வந்து இந்த ஆயுர்வேத மசாஜ் இதெல்லாம் இருக்குது. இதுக்காக நிறைய பேர் இந்த வாதத்துல உள்ளவங்க, கால் வலியா இருக்கவங்க, முதுகு வலியா இருக்கவங்க, முதுகு தண்டு வலியா இருக்கவங்க,